மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கழுத்து வலி இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் செர்விக்கல் பெயின் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த செர்விக்கல் பெயின் நம்ம குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருந்தாலும் என்ன காரணத்தினால நமக்கு கழுத்து வலி ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கழுத்து வலி ஏற்பட்டுச்சுன்னா தினம்தோறும் நம்ம செய்யக்கூடிய சில வேலைகள்லயோ கால்சியம் குறைபாடு இருந்தாலோ கழுத்து எலும்புகள் தேய்மானம் இருந்தாலோ டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன், எலும்புகள் வறண்ட தன்மை, ஸோ டீஹைட்ரேஷன் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கழுத்து எலும்பு செர்விக்கல் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. ஸோ தொடர்ந்து கழுத்து எலும்புகள் தேய்மானம் செர்விக்கல் பெயின் இருந்துச்சுன்னா அது சரி செய்யறதுக்கான சில வழிமுறைகள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த காரணங்களால நமக்கு கழுத்து வலி வரலாம். இல்லைங்க நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், இல்லை சிஸ்டம் ஒர்க் தான், இல்லை குனிஞ்சிக்கிட்டே நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, டிரைவிங் தான் என்னோட ப்ரொஃபஷன், வேற ஆப்ஷனே கிடையாது, ரொம்ப தூரம் நான் டிரைவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் போதும் நமக்கு என்ன ஆகும்னா கழுத்து எலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிச்சிடும். இந்த செர்விக்கல் லார்டோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், அந்த கர்வேச்சரை ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு, இல்லை ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆயிட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிட்டு கழுத்து முன்னுக்கு குனிய முடியல, சைட்ல இருந்து திரும்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லயும் வரும். ஸோ பேம்பூ ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாவே ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபான மாதிரி இருக்கும், குனிய முடியல நிமிர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட பார்த்தோம்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்றதுனால நம்ம கழுத்து எலும்புகள் ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டு இருக்கலாம், இல்ல டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கலாம். ஸோ கழுத்து எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் நமக்கு பல்ஜா இருக்கும்பொழுது அதன் வழியாக பாஸ் அவுட் ஆகக்கூடிய வெளியில வரக்கூடிய நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குது. அப்ப கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஆனா நாளடைவில் இது ரொம்ப வலியும் இதனோட சேர்ந்து அப்படியே இந்த தோள்பட்டை வலியும் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்? குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதோ இல்ல கழுத்து எலும்புகளுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யறதோ இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதனோட பார்த்தோம்னா இன்னும் சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது எலும்புகள் தேய்மானத்தை சரி செய்யவும் டிஸ்க் பல்ஜி இருக்கா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ டோட்டலா டிஸ்க் பல்ஜி சரி செய்யறதுக்கு கொஞ்சம் அது எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா லவங்காதி சூர்ணம் இல்லைன்னா லவங்காதி மாத்திரை அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ நிறைய பேர் மெடிசன் டேப்லெட்டா இருந்தா அது நல்லா சாப்பிட்றதுக்கு கன்சியூம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த லவங்காதி மாத்திரை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம கழுத்து எலும்பு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம், மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கு, ஸோ அந்த வலியை குறைத்து நமக்கு இந்த எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதற்கு இந்த லவங்காதி மாத்திரை அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு லவங்கம் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக, அதாவது மூலிகையாக இதுல சேருது, லவங்கம் இதுல சேருது. ஸோ இதனோட பார்த்தோம்னா சீரகம், திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றுமே இதுல சேருது. ஸோ இதனோட பார்த்தோம்னா அதிமதுரம் சேர்த்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே காரமான மூலிகைன்றதுனால ஸோ அதிமதுரம் சேர்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வயிற்றுக்கு அந்த இரிட்டேஷன் வராமல் இருக்கும். அடுத்ததாக ஓமம், கோஷ்டம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது சுக்கு குடிநீர்ல அரைச்சி எடுக்கணும். சுக்கு குடிநீர்னா ஒன்றும் இல்லை, 100 கிராம் சுக்குக்கு நம்ம 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து ஊத்திட்டு அந்த தண்ணியில நல்லா பாயில் ஆகணும். அந்த சுக்கு பொடி, சுக்கு 100 கிராம் சுக்கு பொடியா, ஸோ அந்த தண்ணீரை விட்டதுக்கு அப்புறம் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு 200 ml வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிடணும். இந்த கஷாயத்தை விட்டு இந்த பொடியை நல்லா அரைச்சி நம்ம டேப்லெட் ஃபார்ம்ல ரெடி பண்ணி எடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கும் பொழுது மாத்திரைகளாக உருட்டியோ இல்ல டேப்லெட்ஸ் மாதிரியோ நம்ம கரெக்டா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது எலும்புகளுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலும்பு தேய்மானம் ரொம்ப இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது.
ஸோ பொதுவாகவே எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு இந்த மருந்துகள் நமக்கு தேவைப்படுது. முக்கியமாக இந்த லவங்காதி மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் நம்ம சாப்பிடும்போது கழுத்து எலும்பு தேய்மானத்திற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ 2 மாத்திரை அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். காலையில 2, இரவு 2. இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்குது, வலியானது குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னலா பார்த்தோம்னா நம்ம உளுந்து பற்று போடலாம். ஸோ உளுந்து பற்று போட போட உளுந்து கஞ்சி களி இது உள்ளுக்கும் நம்ம சாப்பிடலாம். கழுத்து எலும்புகள் சரியாகிறதுக்கு வலி குறைவதற்கு உளுந்து பற்று நம்ம போட்டுட்டு வரலாம். எப்படின்னா இந்த உளுந்தோட கொஞ்சம் உளுந்து மாவு, கருப்பு உளுந்து மாவு இது தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டா சூடு இருக்கும்போதே கழுத்துல அப்ளை பண்ணிடணும். இதை அப்படியே விட்டுறணும். அது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பற்று மருந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கழுத்து எலும்புகள் நமக்கு வலிமையடைய ஆரம்பிக்கும். கையில இருக்கக்கூடிய நடுக்கம், இந்த கழுத்துல இருக்கக்கூடிய வலி தோள்பட்டை வரைக்கும் பரவுது அப்படின்னு சொன்னாலோ ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ கழுத்து வலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான மருந்து சிகிச்சை முறைகள் எடுக்கலான்றதை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.